பார்க்க போற படத்தோட பேரு டான். அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர் வந்துட்டு அவரோட காலேஜ் ஃபங்ஷன் இருக்கும். அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப மழையும் புயலுமா இருக்கிறதுனால கார் டிரைவரே வந்துட்டு இப்ப கார் ஓட்டிட்டு போறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, சரி பரவாயில்ல நானே கிளம்புறேன், நானே ஓட்டிட்டு போறேன்னு சொல்லுவாரு. அவர் எவ்வளவு சொல்லி இல்ல நான் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமா இவரா டிரைவ் பண்ணிட்டு இப்ப கிளம்பி வர ஆரம்பிச்சிருவாரு. வரப்ப அவரோட ஃபிளாஷ்பேக் நினைச்சிட்டு வர்றது தான் கதையா இருக்கும். இப்ப எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க அவரோட கதை ஃபிளாஷ்பேக்ல. அப்ப அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கும். சமுத்திரக்கனி தான் வந்துட்டு அவரோட அப்பாவா இருப்பாரு. குழந்தை பிறந்திருக்கணும்னு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுற சீன்ஸ் மட்டும் தான் காட்டிட்டு வருவாங்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து இப்ப வளர்ந்த மாதிரி காட்டுவாங்க. அது கொண்டு போய் ஸ்கூல் போறதுக்கு அந்த பிள்ளை அடம்பிடிச்சாலும் அழுது மிரட்டி, அதாவது எல்கேஜில சேர்க்கும்போது அழுவாங்கல பசங்க, ஒரு மிரட்டணும்னு பயந்துகிட்டே பிள்ளை வந்து உள்ள போய் உட்காந்துருவான். அந்த மாதிரி தான் வந்துட்டு நினைச்சு பாப்பாரு அவர் ஹீரோ வந்து நினைச்சு பாப்பாரு தன்னை என்ன மாதிரிலாம் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா சைக்கிள் வாங்கி கேட்பாரு. அப்ப அவங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு. அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு ஓட்டவே முடியாது, எட்டவும் எட்டாது, கால் எட்டாது. அப்ப வந்து கீழே விழுந்துருவாரு. அப்பா உடனே ஓடி வந்து என்ன செய்வாருன்னா சைக்கிளை தான் தூக்குவாரு. பையனை தூக்க மாட்டார். உடனே இதெல்லாம் ஹீரோக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். நம்ம மேல பிரியமே இல்ல, சைக்கிளை போய் தூக்குறா, நம்மள தூக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைச்சிட்டே இருப்பான். இருந்தாலும் சைக்கிள் ஓட்டி அந்த டைம்ல வந்து அவன் பழகிக்குவான். எங்க ஸ்கூல்ல எல்லாம் மார்க் எல்லாம் வந்து சரியாவே இந்த பையன் எடுக்க மாட்டான். வெறும் 8 மார்க் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பான் 100க்கு. அவங்க அப்பா கேட்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான்னா 8 வந்து 8 போட்டு பக்கத்துல ஒரு 0 போட்டு 80 ஆக்கிடுவான். அவங்க அப்பா பார்த்துட்டு கூட என்ன சொல்வாங்க, நீ 80 மார்க் தான் எடுத்திருக்க, 100 மார்க் வரணும், 90 100 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோ வளர்ந்திருப்பாரு, காலேஜுக்கும் வருவாரு. இப்ப காலேஜ் அவர் சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் தான் சேர்த்திருப்பாங்க. அந்த காலேஜ்ல தான் இவங்க ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் சீனியரா இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு உட்காரும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ரோகிராம் தான் நடந்துட்டு இருக்கும். இவங்க எல்லாம் அங்க சாரா இருப்பாங்க. இப்ப மெயினா வைஸ் பிரின்சிபல் அப்படின்ற இடத்துல வந்து இவர் இருப்பாரு, அதாவது எஸ். ஜே. சூர்யா இருப்பாரு, நல்லா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12th படிக்கிற வரைக்கும் உங்கள்ட்ட சொல்லிருப்பாங்க, 12th வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து இவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்துக்கணும், காலேஜ்ல உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிடுவாங்க, கலர் ட்ரெஸ் போடலாம், நீங்க ஐடி கார்டெல்லாம் போட வேண்டியது எந்த ஸ்ட்ரிக்ட்டும் இருக்காது, நீங்க எல்லாம் ஃப்ரீ பேர்டா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. பசங்களை கையில பிடிக்க முடியாத ஜாலி ஜாலின்னு அந்த அளவுக்கு நினைச்சுப்பாங்க. ஒரு நிமிஷத்திலேயே அப்படியே மாத்துவாரு. அப்படிலாம் அங்க சொல்லிருப்பாங்கல்ல, ஆனா அதெல்லாம் இங்க நடக்காது. இங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பேன். ஐடி கார்டு போடணும், ஷூ சாக்ஸ் போடணும், இன் பண்ணிட்டு தான் வரணும், டீசென்ட்டா வரணும், படிக்கணும், வீக்லி டெஸ்ட் இருக்கு, மந்த்லி டெஸ்ட் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடிக்கிட்டே போவாரு. அப்படியே எல்லாம் உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதுல வந்து பசங்க பொம்பளை பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபோன் எடுத்துட்டே வராரா. எதுத்தாப்புல இவங்க 2 சார் வருவாங்க. அவங்க பேர் ஒருத்தர் பேர் அழகு, இன்னொருத்தர் பேர் அறிவு. அவங்க 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களை கூப்பிட்டு ஐடி கார்டு இல்ல, கையில ஃபோன் வேற யூஸ் பண்ணிட்டு இருக்க, ஆளுக்கு 200 போட்டு ஒரு 1000 கொடுத்துருப்பாங்க. சார் ஆளுக்கு 200 600 தானே சார் வருது, எதிர்த்து பேசுறானே இன்னும் கொஞ்சம் ஃபைன் அதிகமாகும் சொல்லிட்டே இருப்பாரு. சார் பூமி சார்னு ஆரம்பிக்கும் போது என்ன சூர்யா எஸ். ஜே. சூர்யா பேர் அந்த பூமிக்கே நான் தாண்டா சாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க. அந்த பூமி வந்துட்டு அதாவது எஸ். ஜே. சூர்யா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேடையில பேசுறது அவரோட குரல், ஆனா எழுதி கொடுக்கறதெல்லாம் நாங்க தான், நாங்க இல்லாட்டி அந்த அவருக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு பேசுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, இவங்க பேசுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருவாரு. இப்போ ஃபைன் கட்டிட்டு போறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது நாங்க எதுக்கு சார் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. கட்டிதான் சொல்லும்போது இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த வீடியோ, அவங்க 2 பேர் பேசுனத வீடியோ எடுத்தோன்னே ஃபைனே கட்டவன போங்க பாண்டவனே அப்படியே கண்ணாடி போட்டுட்டு ஹீரோ அங்கிருந்து ஸ்டைலா இப்ப அங்கிருந்து கிளம்பி வந்துருவாரு. இங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு கார்ல வந்துட்டு இருந்தாருல, அந்த சீன் அப்ப வரும். அப்பப்ப அவர் கார் ஓட்டிட்டு வரும்போதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு வருஷமா நான் என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அப்பதான் வந்துட்டு பாஸா அந்த மாதிரிலாம் லெட்டர்லாம் வரும்ல வீட்டுக்கு, அதெல்லாம் வந்துட்டு போஸ்ட்மேனுக்கு காசு கொடுத்து அதை அப்படியே மாத்த சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸோட நம்பர் தானே வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த நம்பரை தூக்கிட்டு இவரோட நம்பரை கொடுத்து வச்சிருவாரு. காலேஜ்ல இருந்து கால் பண்ண இவருக்கு கால் வர மாதிரி பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ண, செகண்ட் இயர்ல என்ன பண்ண, இவங்களுக்கு தெரியாம இந்த வேலை பண்ண, இவங்களுக்கு தெரியாம இந்த வேலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. இது மட்டும் இல்லாம வீட்ல இருந்து போகாம ஹாஸ்டல்ல தங்கி ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ் போற மாதிரி இருப்பாரு. ஹாஸ்டல்ல செய்யற சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப மறுநாள் எக்ஸாமுக்கு வருவாங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மிஸ் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க ஐடி கார்டு ஏன் போடலாம்னு சொல்லி கேட்கும்போது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலையில சாப்பிடுறதுக்கு மறந்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஷோ மறந்தே போயிட்டு சரி வாங்கடா சாப்பிட்டு வந்துடும் சொல்லிட்டு எல்லாரும் கேன்டீனுக்கு போயிடுவாங்க. ஏன்டா கேட்டோன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி டீச்சர்ஸை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க. அதோட இப்ப இவரும் வந்துருவாரு. வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறத பத்திலாம் பசங்களுக்கு சொல்லிட்டு எல்லாம் அப்படி ஃபாலோ பண்றாங்களா கொள்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்னு பார்த்துட்டு இருப்பாரு. இவருக்கு யார் லவ் பண்ணாலும் பிடிக்காது. அதோட அங்க 2 பேர் வந்து லவ் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் இவருக்கு தெரிய வந்துரும். இவரை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா செய்வாரு, அதாவது நீ இவளை அதிகமா லவ் பண்றியா, நீ இவளை அதிகமா லவ் பண்றியா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உனக்காக நீ மாறி மாறி என்கிட்ட கெஞ்சணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே 2 பேரும் சார் இந்த மாதிரி கெஞ்சுவாங்க. இது அவருக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கும். அதோட சொல்லிட்டு என்ன சொல்வாருன்னா, என்ன சாக்லேட் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா சில்க் அப்படி. இந்த சில்க்குக்கும் இவருக்கும் என்னதான் அதோ எனக்கு தெரியல. அது சொல்லும் போதெல்லாம் இவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அந்த மாதிரி டைரி மில்க் சாக்லேட் அவர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பையன் வந்து அந்த லவ் பண்ற பொண்ணுக்கு இது பண்ண உடனே யூ டிஸ்மிஸ் யூ ஆர் டு டிஸ்மிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் அவ்வளவு கெஞ்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது, காலேஜ்ல யார்ட்டையும் பேச விடாம அப்படிலாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் வந்து ரொம்ப பெரிய தொந்தரவா இருக்கும். இவர் ஹீரோட ஃப்ரெண்டா வேற போயிருப்பாரு. அதனால இப்ப என்ன பண்றது தெரியாம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட ரூம்குள்ள வந்துருவாங்க. காலேஜ்ல அவரோட ரூம்குள்ள வந்துட்டு அவரோட இந்த இதெல்லாம் இருக்குல்ல பாஸ்வேர்ட் அதெல்லாம் பார்த்து நோண்டிட்டு இருப்பாங்க. அதுல என்ன பாஸ்வேர்ட் வச்சிருப்பாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுக்கு அவர் அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவாங்க. அதோட இப்ப இவங்க 2 பேரும் இந்த ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளிநாட்டுக்கு எதுக்காக அப்படின்னா அவங்க காலேஜை வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்காக, வெளிநாட்டுலயும் அந்த மாதிரிலாம் காலேஜ் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக ஆட் எடுக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாம அங்கேயே தங்கி ஒரு 1 இயர் அங்கேயே வேலை செஞ்சுட்டு வர மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்காக அவரே அப்ளை பண்ண மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அவர் இதை பண்ணிருக்க மாட்டார். அவருக்கு அங்க வெளிநாடு போறதுக்கு விருப்பமும் இருக்காது. அவருக்கு இங்க தான் இருக்கணும், இங்க தான் அவருக்கு வேலை பார்க்கணும், இந்த பசங்கள்ட்ட ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்க கெஞ்ச வைக்கணும். இது மாதிரி தான் அவருக்கு என்னமா இருக்கும். இவங்க 2 பேரும் இந்த வேலையை பண்ணி விட்டு போயிடுவாங்க. பாஸ்வேர்ட் தெரியாம இருக்கிறதுக்காக என்னத்தையோ போட்டு பார்ப்பாங்க. அப்ப எழுதி பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு சீட்ல எழுதி பார்த்து ஒரு பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணி அவர் அப்ளை பண்ண மாதிரி பண்ணிடுவாரு. ஆனா இந்த மாதிரி கிறுக்குனதை அங்கேயே வச்சுட்டு போயிடுவார். அதுதான் அவர் செஞ்ச பெரிய விஷயமாயிடும். இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல வந்து பிரின்சிபலா இருப்பாரு. அடுத்த பிரின்சிபல் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் வேலை பாக்குறீங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்றீங்க, எதை பத்தி சொல்றீங்கன்னு கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராதாரவி இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு அந்த காலேஜ் ஓனரா இருப்பார். அவர் வந்துட்டு வெல்டன் சொல்லிட்டு பாராட்டிட்டு நம்ம காலேஜுக்காக வெளிநாடுலாம் போறதா இருக்கீங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு இவருக்கே இப்பதான் அது தெரியுமே, வெளிநாடு நம்மள அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது குளிர் பிரதேசமா இருக்கும். இவர் எவ்வளவு சொல்லும்போது நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் விட்டு வெளிநாடு போயிடுவாரு. இப்ப இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் அனுப்பி வச்சதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க எல்லாரையும் அவன் வந்து ஆட்டி படைச்சா அவன் கண்ணிலே நீ ஆட்டி படைச்சதுனால இனிமே நீ வந்து சக்கரவர்த்தி கிடையாது, நீ தான் டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் டைட்டிலே போடுவாங்க.
சொல்லுவாங்க. அதோட இப்ப வந்து இனிமே எல்லா டீச்சர்ஸும் குவைட்டா இருக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் வம்பிழுத்துட்டு இருப்பாரு. இப்ப அவர் வீட்டுக்கு வர நேரத்துல பார்த்தீங்கன்னா, சூர்யா அங்க இருப்பாரு. அவர் வந்து ஃபோட்டோகிராஃபரா இருப்பாரு. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஐயர் அந்த ஒரு இதுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்காம வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. அதோட ஹீரோ வந்து மிரட்டினோனே அவரும் பயந்தோனே, என்னடா நான் மிரட்டினதுக்குலாம் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப இதாயிரும். அப்ப பேசாம நான் டான் ஆயிரவா? நான் கேங்ஸ்டர் ஆயிரவா? அப்படின்னு கேட்பாரு. என்னதான் ஆக போறன்றதே தெரியாத மாரி அவர் சுத்திட்டே இருப்பாரு. அதோட ஹீரோ வந்து சூரிய பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீலாம் வந்துட்டு கேங்ஸ்டர் ஆக முடியாது. உங்க அப்பாவ பார்த்து பயப்படாம இரு அப்படின்னா, நான் ஏன் எங்க அப்பாவ பார்த்து பயப்படுறேன்? அங்க திரும்பி பாருன்னோனே, அவங்க அப்பா வந்து வைக்கும்போது உடனே பயந்துருவாரு. அவங்க அப்பாவும் இங்க எதுக்கு வந்தாருன்னா, இந்த மாரி ஃபங்ஷன்னால வந்திருக்கானா, சரி சரி வரட்டும் கிளம்பி போய் படிக்க சொல்ற வழியா பாரு. எவ்வளவு மார்க் எடுக்கிற? 80% பா அப்படின்னு சொல்லு. 80%லாம் பத்தாது. 90, 100 எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதோட அவங்க அம்மாவும் சாப்பிட்டு போ சொல்லுவாங்க. அப்பதான் சூரி சொல்லுவாரு. உண்மையிலேயே டிஸ்டிங்ஷன் வரவங்க கூட இவ்வளவு சத்தமா சொல்ல மாட்டாங்க. அதாவது ஹீரோ அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஏகப்பட்ட அரியர் சொல்லணும். 30 அரியருக்கு மேல அவர் அரியர் வச்சிருப்பாரு. ஆனா அவங்க அப்பா கிட்ட பொறுத்தவரைக்கும் இந்த மாரி அவர் போய் சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் இதெல்லாம் நம்பிட்டு தான் இருப்பாரு அவங்க அப்பாவும். சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே. அதாவது இப்ப இவங்க சீனியர் ஆயிட்டாங்க. இப்ப புதுசா வரும்போது இந்த சீனியரும் நல்லா இருக்காங்க, ஜூனியரும் நல்லா இருக்காங்க. நம்ம கிளாஸ் பொண்ணுங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்ம கிளாஸ் பசங்க நம்மள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு ஹீரோ அப்படி சொல்லுவாரு. உடனே எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உனக்கு இன்னைக்கு இந்த வருஷம் வர உனக்கான ஜோடியா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த சிங்கர் இருக்காங்கல்ல இவங்க வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ரியாஸ் கான் ஒரு பையன் இருக்கார்ல அவர் போயிட்டு அவங்கள போய் இடிச்சிட்டு பெண் எடுக்க தான் வந்தேன் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவர் கணத்துல பலார்னு ஒரு அரை விழும். யாருன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின் அவங்க தான். நம்ம இவங்கள நினைப்போம் பார்த்தா அவங்க ஹீரோயின் தெரியாம அரைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே இவங்க ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே மறைச்சிட்டே இங்க இருந்து ராஜு அவங்க அப்படியே போயிடுவாங்க. பிக் பாஸ் இதுல இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு அந்த சீனியரா இருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கேரளால அந்த மாதிரி சேச்சின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இந்த காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் பத்தி விசாரிச்சுட்டு இந்த காலேஜ்ல ஒரு பெரிய ஆள் உண்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டா டானா அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரா. பைசா இல்லைன்னா பைசா கொடுப்பாரா. வயசானவங்களுக்கு வந்து அவர்களெல்லாம் கொண்டு போய் வீட்லயே டிராப் பண்ணிடுவாரா. அந்த மாதிரி ஒரு ஆளா தெரியுமா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அப்படி யாராம அப்படின்ற மாதிரி சொல்றோம். டான் காலேஜுக்கு வருவாரா ஆனா படிக்க மாட்டாரா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவர் டானா அப்படின்னுவாங்க. அப்படி ஒருத்தன் யாரு அப்படின்னா இந்த டானோ தாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது யாருன்னு ஹீரோயின் நிமிந்து பார்ப்பாங்க. ஹீரோ நிப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு செம்ம சிரிப்பா இருக்கும். இவன் டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. உடனே எல்லாரும் என்னது டானே எப்படி சொல்லிட்டாங்களே சேச்சிக்கும் டானுக்கும் ஏதாவது ஃபிளாஷ்பேக் இருக்குமோன்னு சொல்லும்போது ஃபிளாஷ்பேக் போட்டுருவாங்க. இப்போ ஹீரோ வந்து 12th படிச்சிட்டு இருப்பாரு. மனோபாலா இருக்காருல்ல அவர் தான் வந்து சாரா இருப்பாரு. அவர் மார்க் கம்மியா இருக்காரு. அவர் கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா கீழ நடந்து வராம பெஞ்சை தாண்டி வருவாரு. பக்கத்துல எல்லாம் கேர்ள்ஸ்லாம் உட்கார்ந்திருப்பாங்க. கோயடா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவ்ளோ மார்க் கம்மியா எடுத்து கையை நீட்டுன்னு சொல்லிட்டு அடி போட்டு செம்மையா அடிப்பாரு. அவ்வளோ அடி அடிச்சு இவருக்கே கை வலி வந்துரும். அவருக்கு வலிக்க வலிக்காது. ஏன்னா இவ்ளோ அடிக்கிற உனக்கு வலியா கேட்கும்போது பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி வலிச்சா அது கெத்து போயிடும் சார் அப்படின்னு உடனே போய் வெளியே போடானோட வெளியே வந்து நின்னுட்டு இருப்பாரு. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்பாரு 10th செக்ஷன் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது யாருக்குன்னு சொல்லி அட்மிஷன் கேட்கும்போது ஆமான்னு சொல்வாரு. யூனிஃபார்ம் எங்கன்னு கேட்பாரு. அப்பதான் எனக்கு இல்லப்பா என் பொண்ணுக்குன்னு. பொண்ணு எங்கன்னா தான் ஹீரோயின் வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பேரை சொல்லி அவர் வந்து போலீஸா இருக்கான்னு சொன்ன உடனே அவருக்கு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். எங்க அப்பா சாதாரண வேலை தான் பாக்குறாரு. அவரே வெறப்பா இருக்காரு. நீங்க போலீஸா இருக்கிறீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க சிரிப்பு போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோயின் வந்து உடனே கையை ஊங்கிட்டு போவாங்க. உடனே அவங்களோட அப்பா வந்து சமாதானப்படுத்துவாங்க. எல்லார்கிட்டயும் வம்பு வளர்த்துட்டு இருக்க கூடாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க வந்து 10th இப்ப ஹீரோ வந்து 12th அந்த மாதிரி இப்ப இருக்கும். இப்ப சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்பத்துல இருந்து ஹீரோயின் கிட்ட வந்து லவ் சிம்பிள் காட்டுறது ஃபீலிங்ஸ் சொல்லி சுத்திட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஒரு ப்ரோக்ராம்க்காக டான்ஸ் ஆடும்போது இங்கே வந்துருவாரு. பேர் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்லவே மாட்டாங்க. இங்க தான் வந்துட்டு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கண்ணி அப்படின்ற மாதிரி அவங்க பேர் வந்துரும். ஒரு ஃபிளேம்ஸ் இருக்குல்ல அது போட்டு பார்ப்பாரு. ஆனா அங்கே இருக்கண்ணிக்கு ஐ வருமா ஒய் வருமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. டீச்சர் திட்டம் வந்துட்டு இது வந்து லைஃப் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாரு. அதே மாதிரி அவங்கள்ட்ட வம்பு வளர்க்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அவங்க படிச்சிட்டு இருக்கும் பிரேயர்ல வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க இந்த 12th வரைக்கும் நீங்க நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிட்டா போதும். விளையாட்டெல்லாம் இல்லாம சீரியஸா படிச்சா போதும். காலேஜுக்கு போனீங்கன்னா நீங்க ஜாலியா இருக்கலாம். கலர் ட்ரெஸ் போடலாம். விரும்புற மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கலாம். அப்படி இப்படின்னு வழக்கம் போல நம்மள ஏமாத்துறாங்கல்ல. அதே மாதிரி தான் அங்கேயும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பசங்க அங்க கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினிக்கு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட பெண்ணை வந்து அங்க சாக்பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த பெண்ணை திரும்ப கொடுக்கும்போது எனக்கு வேணான்னுவாங்க. அப்போ உன் ஞாபகமா நான் வச்சுக்கோன்னு கேட்கும்போது உடனே பிடிங்கிப்பாங்க. ஏன் ஞாபகமா நீ வச்சுக்கிறியான்னு கேட்பாங்க. அப்போ உடனே அவங்க தூக்கி போட்டுருவாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் இல்லாதது எதுக்குன்னு சொல்லி தூக்கி போட்டேன்னா உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பதிலுக்கு பதில் அவங்க பேசிடுவாங்க. அதனால ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். ஹீரோ என்ன சொல்லணும் உனக்கு பிடிக்கல மூஞ்சி பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதோட இப்படி கூட பேசுற நாலு பேர் எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்ற மாதிரி ஹீரோ முனைகிட்டே போயிடுவாரு. அங்க பாத்தீங்கன்னா மறுநாள் எக்ஸாம். உடனே அங்க உட்கார்ந்திருப்பாங்க. நீ என்ன இங்க பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. இதெல்லாம் அவங்களா போட்டது தான் எக்ஸாம் நம்பர்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார்ந்திருப்பாரு. ஏன்னா அவர் 12th இவங்க 10th அதனால தனித்தனியா அந்த நம்பர் போடும்போது வந்துட்டாங்க பக்கத்துல. உடனே வந்து ஏன் சரியா பேச மாட்டேன்னு கேட்கும்போது பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணு பின்னாடி வந்து சுத்துறது ஜென்டில்மேன் கலக்கிற நான் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட அவங்க இரும்பிட்டே இருப்பாங்க. அவருக்கு கேட்க மனசு தோணும். வேணா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாரு. ஒரு கட்டத்துல வந்து அவரால் தாங்க முடியாம சளி பிடிச்சிருக்கா ஜுரமா ரசம் சோறு சாப்பிட்டியா மருந்து குடிச்சியா நைட்டு ஃபுல்லா தூங்கிருக்க மாட்டல படிக்கல அப்படி கேட்பாரு. ஆமா அவங்கள பாவமா சொல்லும்போது டக்குனு என்ன பண்ணுவேன்னா பக்கத்துல 10th பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு எழுதிட்டு இருக்கும். அதுக்கிட்ட பேப்பரை கூட மிரட்டுவாரு. அதுட்டு வந்து வாங்கிடுவாரு. அது சாரை கூப்பிடும்போது கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இந்த அதை பார்த்து எழுது அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சார் வந்து பக்கத்துல நின்றுட்டு அதான் கொடுக்குறான்லம்மா பார்த்து எழுதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட பார்த்தவொன்னே பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு போய் ஹீரோவை செம்ம அடி அடிப்பாங்க. அதோட ஹீரோயினுக்கே பாவம் போல ஆயிரும். நல்லா அடி விழுந்த உடனே ஹீரோட கையெல்லாம் செவந்து போயிருக்காத பார்த்தா உங்களுக்கு கண்ணீரா வரும். நீ அழுதா ரொம்ப அழகா இருக்கான்னு வாரு. அதுக்கப்புறம் அவங்க வெக்கப்படுவாங்க. அப்ப நீ அழகா இருக்கான்னு வாரு. இப்படியே ஹீரோயினை பேசியே கவுத்துருவார் ஒரு வழியா. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா இப்ப லஞ்ச் எல்லாம் கொண்டு வருவாங்க. லஞ்ச் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் வருவாங்க. உனக்கு அம்மா இல்லன்னு கேட்கும்போது எனக்கு அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதோட ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோ பிடிச்சிருக்கும். அப்புறம் அவர் பண்ண மாதிரியே அவர் கிளாஸுக்கு போய் சேட்டை பண்றது கொள்றது அவங்க படிச்சு சுத்திட்டு இருப்பாங்க. அதோட அவங்களுக்கும் ஹீரோ பிடிச்சதுனால தாஜ்மஹால் நேர்ல பார்க்கதா இப்போதைக்கு முடியல போட்டோவாது போய் எடுப்போம்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் கிட்ட நின்று போட்டோ எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் வரும். அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டுப்பாங்க. அதோட ஹீரோயின் வீட்டுக்குலாம் வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அப்பாவை மாத்துறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அதோட படம் பார்க்க போவாங்க. சிவாஜி படம் பார்ப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது தலைவருக்கு ஹேர் ஸ்டைல் தான் ஸ்டைலே அதே எடுத்துட்டு மொட்டையா அடிச்சிட்டாருல செம்மையா இருந்தது படம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விட நம்ம விஷயத்தை பேச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது வர வழியில ஒரு கார்டு பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் போட்ட ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்குல்ல அதை வாங்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அதில் எழுதி ஹீரோ கொடுக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்க முடியாது. அதை அவர் வாங்குறதுக்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து லவ் யூன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு உடனே இவருக்கு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும்.
உடனே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, இந்த இவனை லவ் பண்றியாமான்னு கேட்கும்போது ஆமான்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. நீ லவ் பண்றியான்னு கேட்கும்போது இல்லப்பா ஃப்ரெண்டு தான் சொல்லிடுவாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த கார்டு எடுத்துட்டு நேரா அவங்க அப்பா இருக்க ஸ்டேஷனுக்கு ஹீரோட அப்பா வந்துருவாரு. வந்துட்டு உங்க பொண்ணு என் பையன் முன்னாடி சுத்திட்டு இருக்கா, என் பையன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றான், அவன் படிப்பு கெட்டு போகும், பார்த்து நடந்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி இல்லன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை தான் இங்க வந்துட்டு இவன் வந்து லவ் பண்றதே வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொன்னதுனால வந்து ஊரை விட்டே வர அவங்க போயிருப்பாங்க. மறுநாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. ஹீரோ நிறைய முயற்சி பண்ணுவார் அவங்களை பார்க்கறதுக்காக, பார்க்கவே முடியாது. இதுதான் நடந்தது. இப்படி ஒருத்தன் எப்படி நம்ப சொல்ற, எப்படி லவ் பண்ண சொல்ற, எப்படி அவனை ஏத்துக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவ இதுக்கு மேல என் கூட சேருவான் நம்பிக்கை இல்லடா அப்படி இப்படின்னு இவங்க ஒரு சில பேர் வந்து சேருவான்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து இது பிரேக்கப் தான் சொல்லி ஹீரோ வெறியேத்திட்டு இருப்பாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப நாளா பேசாமே இருப்பாரு. அது வந்து ஹீரோக்கு இப்ப தெரியாது. இவங்க எல்லாம் ஹீரோ கிட்ட பண்ணிட்டே இருப்பாங்க, எப்படியாவது அவளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இவர் வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் பிரேக் அடிச்சிடும். ஏன்னா மரம் வந்து பெரிய மரம் வந்து விழுந்துரும். அவர் வரும்போது அந்த மரத்தெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்ப வருவாரு. இப்போ அந்த பூமி அவர் தான் இப்போ இங்க இல்ல பாத்தீங்களா, அதாவது சரி அவர் இல்லாதனால பத்தி காலேஜே பயங்கரமா ஆட்டம் போட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்த உடனே பசங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, அவரோட கேமரா பிடிங்கி வச்சுப்பாரு. இப்போ பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீச்சர்ஸ் கேட்கும்போது நீங்க இல்லாததுல இப்படி தான் சார் செய்றாங்க, மாசத்துக்கு 2 தடவை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஆட்டம் போட்டு இருக்காங்க. இப்போ கூட டீச்சர்ஸ் நம்ம பேரை சொல்லிட்டு ஆட்டம் போட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறாங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கேமரா பிடிங்கி வச்சுப்பாரு. இதை கொடுக்க கூடாது, நாளைக்கு உங்க அப்பா வந்து வாங்கிட்டு போக சொல்ல அப்படின்னு போது சார் கெஞ்சுவான்ல, இதை கேட்டு எவ்வளவு நாளாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு. சரி 4 மணிக்கு வந்து வாங்கி அப்படின்னு உடனே 4 மணிக்கு சாயங்காலம் தான் நினைப்பாரு. சாயங்காலம் கிடையாது, 4 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு வந்து கேமரா வாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதோட பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இவர் திரும்ப வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு வேலையா போயிருப்பாரு, 2 மாசத்துல திரும்ப வந்திருப்பாரு. எப்படின்னா அங்க போய் அவருக்கு வந்து குளிர் அதிகமா இருந்ததுனால ஸ்வெட்டர் அது எல்லாம் போட்டு இரும்பிக்கிட்டே வந்து ராதாரவி கிட்ட பேசி காட்டுவார் கரஸ்பாண்டன்ட் மாதிரி. அவர் பேசின உடனே இன்னும் உனக்கு உடம்பு சரியில்லை, நீ அங்க இருக்க வேணா, நீ கிளம்பி வந்துரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே இவர் கிளம்பி வந்திருப்பாரு. இவர் நல்லா தான் இருந்திருப்பாரு, இந்த மாதிரி ஒரு டிராமா போட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹீரோ வந்து அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் போடும்போது கிறுக்கி வச்சிருப்பாரு, அந்த ஹேண்ட் ரைட்டிங் விட்டு கிடைச்சிருக்கும். இவன் எவன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா வருவாரு. இங்க வந்துட்ட உடனே அந்த மீட்டிங் மாதிரி போட்டு எல்லா டீச்சர்ஸையும் சொல்லுவார், இந்த ஹேண்ட் ரைட்டிங் உள்ளவனோட இதெல்லாம் பாருங்க எவன் சொல்லிட்டு உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸையும் சொல்லுவார். எல்லா டீச்சர்ஸும் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து வச்சிட்டு இருப்பாங்க. அதோட காலேஜ்ல ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஹீரோயின். அப்போ போயிட்டு அந்த ராஜு அவங்களா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு வந்து செம்ம கோவமாகி அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்துக்காது. உடனே போய் இவரை போய் அடிக்கிற பேர்ல சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த சண்டை போட்டு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் வந்து பூமி வந்து நின்னுட்டு இருப்பாரு. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இவர் வந்து இப்பதான் ஹீரோக்கு தெரியுது என்ன அனுப்புனது நீதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவரும் சொல்லுவார் ஆமான்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி ஆனா வெளியே சொல்ல முடியாதுல. அதோட 2 பேருமே இப்போ கமுக்கமா உள்ளுக்குள்ளேயே பனி போற மாதிரி 2 பேரும் ரகசியமா பேசிப்பாங்க. இதை பத்தி இவரால வெளியே சொல்ல முடியாது. நாள் இன்னும் கொஞ்ச நாளே உன்னோட போட்டோ வந்து நோட்டீஸ் போர்ட்ல வர மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். உடனே அவர் வந்து அந்த அளவுக்கு நான் பிரபலம் ஆயிடுவானா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா அப்படி பேசிட்டு இருப்பாரு. உடனே சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வந்து பூமி வந்து போயிடுவாரு. இதோட இவருக்கு கோவம் வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜெனரல் மீட்டிங்காக பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிடுவாரு. இவரோட ஹீரோட பேரண்ட் வந்து வர சொல்லிடுவாரு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி இன்னொருத்தர் இருக்காருல்ல அவர்கிட்ட, அதாவது கைதி படத்துல வந்து இருப்பார்ல அவர்கிட்ட வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா அடுத்த பிரின்சிபல் ஆகணும்னு அவர் தான் ஆசைப்பட்டு இருப்பாரு. நீங்க அடுத்த பிரின்சிபல் ஆகிறதுக்காக தான் இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எப்ப பார்த்தாலும் பூமிக்கும் அவருக்கும் ஒத்தே போகாது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட என்ன சொல்லிடுவாங்கன்னா பூமி வந்துட்டு இப்போ ஜெனரல் மீட்டிங் வைக்கிறாரு பேரண்ட்ஸ்க்கு வச்சு, இந்த காலேஜ் இந்த அளவுக்கு வளர்ந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் சொல்றாரு. இதுக்கு காரணமே வந்துட்டு எதுக்காக அடுத்த பிரின்சிபல் ஆகணும் அப்படின்னு தான். இப்போ வேணாலும் நீங்க அவருக்கு நம்பலன்னா ஃபோன் அடிச்சு கேட்டு பாருங்க, அவர் பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவருக்கு கோவமா தாங்காத உடனே திரும்ப அவர் வந்து பூமிக்கு கால் பண்ணி இப்போ எங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் டக்குன்னு அவரும் சொல்லிடுவாரு. எதுக்காக சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு வேலைன்னு சொல்லுவாரு. நீ எதா இருந்தா அதை மத்தவங்கள்ட்ட படிச்சுட்டு நேரா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காலேஜ்ல இருந்து ஃபோன் வந்திருக்கும். ஹீரோட அப்பாக்கு ஃபோன் வந்தவொடனே பாத்தீங்கன்னா அவர் ஃபோன் நம்பர் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோனை வீட்டுல வச்சுட்டு போயிருப்பாருல. வீட்டுக்கு வந்து ஹீரோ தான் காலேஜ்ல சேர்ந்த உடனே அவங்க அப்பா நம்பருக்கு பதில் அவர் நம்பரை கொடுத்துட்டாரு. அவங்க அப்பாவை கான்டாக்ட் பண்றதுக்காக ஹீரோ நம்பருக்கு தான் ரிங் வரும். ஹீரோ வந்து ஃபோனை வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பாரு. அவங்க அம்மா ஃபோன் அட்டெண்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து உங்களை வர சொல்லிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்க அப்பா இங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இவர் அவசரமா கூப்பிடுறதுனால இப்போ பூமி என்ன சொல்வாருன்னா மத்த ஸ்டாஃப் கிட்ட வந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்போ வந்தேன்னு சொல்லிட்டு அவர் பிரின்சிபல் இருக்காருல அவர் கூப்பிடுறாருல அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்கறதுக்காக இப்போ அங்க போவாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் அறிவு அழகு இருக்காங்களா, அவங்க 2 பேர் தான் வந்துட்டு இப்போ பூமியோட அதாவது ஹீரோட அப்பாவா அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. நீ அந்த வீடியோ அழிமோதோ அப்படின்னு உடனே அவர் எடுத்து வச்ச வீடியோ ஹீரோ அழிச்சிருவாரு. அப்ப 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஹீரோ பத்தி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க. சுத்தமா படிக்கிறது கிடையாது, 30 அரியர் வச்சிருக்கான், இந்த வருஷம் தாண்டுவானான்னு எனக்கு தெரியாது. இங்க காட்டுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்திருப்பாரு, ஆனா இவருக்கு ஒரு சாரை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவரோட அப்பாவா சூரிய கூட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல ஒருத்தர் வந்தாருல அவர் தான் வந்து பிரின்சிபலா அங்க இருப்பாரு. அதாவது ஹீரோட ஒரிஜினல் அப்பா கிட்ட பேசுறது வந்து இவங்க ஏற்படுத்துற இந்த சார். இப்ப அந்த சாருங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஹீரோ ஏற்படுத்தி வச்சிருக்க சூரிய அப்பா மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு கொடுத்த உடனே இதுக்கு தான் நான் படிச்சு வச்சேன்ன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க 2 பேரும். அப்பா அம்மா வேற லாங்குவேஜ் பேசுற மாதிரி, ரவா தான் உனக்கு அப்படி இப்படின்னு என்னப்பா இப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்ற மாதிரியே பேசுவாங்க 2 பேரும். பேசிட்டு இவங்க ஹிந்தி பேசுறாங்களோ இல்ல தெலுங்கா இருக்குமோ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் வீணா போச்சுன்ற மாதிரி அங்க யோசிப்பாங்க. இங்க இவர் ஹீரோட ஒரிஜினல் அப்பா வந்து அவர் அப்படியே ஆப்போசிட்டா இவர் பேசுறதெல்லாம் கேட்டு அவ்வளவுதானா நல்ல பையனா இருக்கானா, நான் ஏதோ அடிக்கணும் உதவி நினைச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த மீட்டிங்லாம் முடிச்சு கிளம்புற நேரம் இவர் கூப்பிட்டு வச்சு இவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டுருக்கீங்க, அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி கேட்பாரு. எந்த தப்பும் இல்ல சார், சும்மா ஒரு ஜெனரல் மீட்டிங்கா எதுக்காக போறீங்க, அடுத்த பிரின்சிபல் யார் தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் நான் தான் பிரின்சிபல் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்ல சார், நோ சார் சொல்லுவாரு. இனிமே எந்த பேரண்ட்ஸையும் காரணம் இல்லாம நீங்க பார்க்கவே கூடாது, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுவாரு. இவர் என்னடா அப்படி உளறிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு வெளியே நடந்து வந்துட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இது அப்படியே ஹீரோட அப்பா வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இவர்கிட்ட கரெக்டா வழி கேட்பாரு. வரும்போது நெடுநெடுன்னு வந்துட்டு இப்போ எப்படி போறதுன்னு தெரியலன்றவனே நேரா போயிட்டு லெஃப்ட்னு அவர் வாய் திறப்பாரு. அதுக்குள்ள நீங்க அவனோட அப்பா தான் கேட்கும்போது ஆமான்னு சொல்லணும் பேச ஆரம்பிக்கும் போது இவர் வந்துருவாரு. இப்பதானே உங்கள்ட்ட எந்த பேரண்ட்ஸையும் பேசக்கூடாது சொன்னேன், அதுக்கப்புறம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அனுப்பி விட்டு இவரையும் வந்துட்டு ஐயா நீங்க இப்போ எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் வெளியே போகணும் வழி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கமா நீங்க ரைட்ல போய் திரும்ப லெஃப்ட்ல போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோட அப்பாவும் அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுவார். அப்பாடான் இருக்கும் ஹீரோக்கு, ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல வந்து இந்த மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க, மாட்டணும்னா முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு வழியா ஹீரோ இந்த டைம் வந்து தப்பிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோட லவர் கூட எப்படியாவது சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு இன்னும்
கொஞ்சம் கோவமா வந்துட்டே தான் இருக்கும். அவன் திருந்தவே மாட்டான், இப்படி தான் இருப்பான், யார் வந்து கேட்டாலும் இப்படி தான் சொல்லுவான், ஒரு தடவை தான் பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன் அவ இப்படியே பண்றான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது வந்து அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சுல, ஹீரோ வந்து லவ் பண்ணும்போது ஹீரோட அப்பா போய் சொல்லி கொடுத்தால, அதுல இருந்தே ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தானே பழகிட்டு இருந்தா, என்கிட்ட நீ சொல்லிருக்கனால யாரோ ஒருத்தர் வந்து சொல்ற மாதிரி பண்ணிட்டு இனிமே பேசாதன்னு சொல்லி பேசாம இருப்பாங்க. அதனால தான் ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்லவும் ஹீரோ வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிடுவாரு. அதாவது எல்லாரும் இப்போ தியேட்டர் போவாங்க. தியேட்டர் போயிட்டு படம் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் டைம்ல வந்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இன்டர்வல் டைம்ல வந்துட்டு அந்த அவங்க அப்பா பொண்ணு சேர்ந்திருக்க மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அதுல அவங்க அப்பா ஒரு மாதிரி மனசு மாறி அவர் திரும்ப பொண்ணு கிட்ட பேசிடுவாரு. இதெல்லாம் யார் பண்ணதுன்னு கேட்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிடுவாங்க, ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு. ஹீரோனுக்கு திரும்பவும் அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துரும். அவரும் சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அதோட பத்தி திரும்ப அவங்க ரெண்டு பேரோட லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆனாலும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இப்போ நடக்கும்போது பாத்தீங்கன்னா பூமி இருக்கார்ல, அவரும் இந்த தியேட்டர்ல தான் இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இப்போ இதை வச்சு ஒரு பிரச்சனை உருவாயிடும். இவங்க ரெண்டு பேரும் வெளியே போற வர போட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு தியேட்டர்ல வந்து படத்துக்கு முன்னாடி நீ ஒரு படம் ஓட்டினியே பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ இவனுக்காகவும் நீ இவளுக்காகவும் கெஞ்சுற, யார் அதிகமாக லவ் பண்றீங்கன்றது நான் தெரியணும்னு ஹீரோயின் வந்து கெஞ்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து அப்படி நிற்பார். இவனுக்கு மேலே லவ்வே இல்லை, லவ் பண்ற பொண்ணு லவ் பண்றோன்னு கூட சொல்றதுக்கு உனக்கு தைரியம். இந்த மாதிரி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கோவம் வந்துரும். ஏற்கனவே ஒரு தடவை லவ் பண்ணலன்னு சொன்னதுனால பிரச்சனை. அதனால வந்து ஆமா லவ் பண்றேன் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுருவாரு. இதை கேட்டோன்னு பூமி என்ன பண்ணுவாருன்னா, ஓ அப்படியா, அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா லவ் பண்றவங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ராவு காலம், அப்பவே உங்க கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிவார். நாளைக்கு பேரண்ட்ஸை வர சொல்லி கல்யாணத்தை வச்சலாம் அப்படின்னு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால இப்போ என்ன பண்றது, இதை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ அப்பாவெல்லாம் வர சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், என்ன பண்றதுன்னு ஃப்ரெண்ட்ஸோட யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அழுவார். எதுக்கு அழுவுறன்னு கேட்கும்போது, இன்னைக்கும் சப்பாத்தி குருமா தான் போடுறாங்க அப்படின்னு எல்லாரும் போட்டு அடிப்பாங்க, என்ன பிரச்சனை ஓடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் தான் டக்குனு ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும், இதாண்டா நல்ல யோசனை, எப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து நல்ல நல்ல சாப்பாடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் அப்போ அப்படி சொன்னாங்க. இப்போ என்ன வெறும் சப்பாத்தி குருமாவை போட்டு எல்லாரையும் கொள்றாங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சரியாக தானே படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒரு போராட்டமாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் திரட்டி வச்சுக்கிட்டு இவர் வந்து எப்படி இப்போ டீச்சர்ஸ் எப்படி டார்ச்சர் பண்ணுறதுன்னு புக்கெல்லாம் வேறு படிச்சுட்டு இருப்பார். பூமிக்கு எதிராக போர் கொடி தூக்கி பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் வந்து கேட்கும் போது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காலேஜில் இந்த பொண்ணு படிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்தோம், ஆனால் இது வெறும் ஆடுக்காக வந்த பொண்ணாமே, இந்த பொண்ணு இங்கே இல்லையாமே அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லணும்னு சரின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையே பெருசாயிடும். அதனால இப்போ கரஸ்பாண்டன்ட் வந்தால் தான் நாங்கள் இந்த பிரச்சனை முடிப்போம் சொல்லவும் இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் இருக்காரு ராதாரவி, அவரே நேரில் வந்து என்னதான் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட போயிட்டு பூமி என்ன செய்வார்னா அவரோட ஃபோட்டோ ஹீரோயின் எடுத்த ஃபோட்டோ வந்து காட்டுவார். உடனே ஹீரோ டக்குனு என்ன பண்ணுவார்னா அவரும் ஒரு டீச்சரும் வந்து இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் அவர் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து காட்டுவார். போய் டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இது ஃபோட்டோஷாப் பண்ணிட்டான்னு சொல்லும்போது அப்போ இது மட்டும் ஒரிஜினல் சார் சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். அப்போ ராதாரவி என்ன சொல்வார்னா என்னதான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களை வந்து படிக்க விட மாட்டாங்க சார், நிறைய ரூல்ஸ் போடுறாங்க, ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இப்படி பண்றாங்க, சாப்பாடு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னாங்க, சாப்பாடுலாம் கூட பரவாயில்ல சார், சாப்பிடாம இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் படிக்கணும் சார், எங்களுக்கு படிக்கணும், நாங்கள் இந்த காலேஜ் நாங்கள் உயர்த்தணும் அப்படி இப்படின்னு எப்படிப்பட்ட பசங்களாம் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவங்களாம் நல்லா படிக்கணும், இவங்க எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, படிக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். இப்போ நினைச்ச மாதிரியே வந்துட்டு டானால வந்துட்டு இப்போ எல்லா பசங்களுக்கும் வந்து ஃப்ரீ கிடச்சிச்சு. அதாவது இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், ஐடி கார்டு போடணும் அப்படிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது, ஃப்ரீயாக இருந்து படிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பசங்களை செம்ம குஷி ஆயிடுவாங்க. இப்போ இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா அவர் பூமியை பேர் சொல்லி கூப்பிட்டு இனிமேல் டீச்சர்ஸ்லாம் குவாய்ட்டா இருக்கணும்னு சொல்லிடுவார். அப்போ அவர் அமைதி அங்கே போயிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ஆட்டம் போட்டு மலையிலேயே ஆட்டம் போட்டு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நீ டான் அவருக்கு நான் தான் உனக்கு கிடச்சான்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்போ உடனே நான் உண்மையிலே தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. நீ அப்படி லவ் பண்ணுறதா இருந்தால் சொல்ல வேண்டியது சாருங்க கிட்ட இல்லை உங்க அப்பா கிட்ட, அவர்கிட்ட தான் எனக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துருவாரு. ஹீரோக்கு அவங்க அப்பா பார்த்தா ஒரு மாதிரி ஷாக்கா போய்டும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்பதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட்டிங் வந்தாரு. மீட்டிங் வந்து ஒரு சார் இருந்தாரு. அந்த சார் வந்து இப்போ ஏதோ ஒரு பேங்க்குக்கு வந்திருக்கும் போது ஒரு சலான் கூட ஃபில் பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. அது பார்க்கும்போது தான் இவர் என்ன சாரா வந்துட்டு தெரியல, அந்த டிராமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அவரையும் கூட்டிட்டு இப்போ வந்து காலேஜுக்கே வந்திருப்பாரு. இது பார்த்தா பூமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்களா சார் உங்க பையனோட லட்சணத்தை 30 அரியர் வச்சிருக்கான், அப்பாவையே மாத்தி பேசிட்டான், இவரை வேற சாரா நடிக்க வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு உங்க அப்பாக்கு கோவம் தான் தாங்காது. உன் பேர் என்னமோ சக்கரவர்த்தி இல்ல டானாமே, நான் உனக்கு இந்த பேர் வச்சு இந்த பேர்ல சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பாக்கு அவ்வளோ கோவம் வந்து இவ்வளோ நாளா என்ன ஏமாத்திட்டு இருக்கியா, நான் உயிரோட இருக்கும்போது இன்னொருத்தர் அப்பான்னு கூட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா முன்னாடி கண்ணத்துல ஒரு 20-30 அரையார் அரைவார், அந்த அளவுக்கு அரையார் அரைவார். பூமிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதோட காலேஜ் விட்டு கொஞ்சம் டிஸ்மிஸ் பண்ணி வைப்பாங்க, இவர் இந்த மாதிரி ரகலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ திரும்பவும் அவர் கார் ஓட்டிட்டு வரல, அங்க ஒரு சடன் பிரேக் வந்துரும். சடன் பிரேக் போட்டு அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இந்த மாதிரிலாம் அவர் ஏமாத்த வேலை பண்ணிருக்காரு அப்படின்றதுக்காக காலேஜ் விட்டு கொஞ்ச நாள் வர வேணாம்னு சொல்லிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ வந்து ரொம்ப சோகமா இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா சூரி அவங்க செட் ஆளுங்களா இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பசங்களை வந்து காலேஜ் சேர்க்கிற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கிற மாதிரி, ஆனா அந்த பையனுக்கு அதை பிடிக்காதனால எனக்கு பிடிக்கலப்பா அப்படி இப்படின்னு கெஞ்சுற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். இதை பார்த்தா ஹீரோ என்ன செய்வார்னா இதெல்லாம் கான்செப்ட் கிடையாது, இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கான்செப்ட் உட்காந்து எழுதி கொடுப்பாரு. அதை எழுதி கொடுத்துட்ட உடனே அதை படிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க சுத்தி இருந்து வேடிக்கை பார்க்க எல்லாருமே அவர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஹீரோக்கு இது வரைக்கும் என்ன ஆகும்னு தெரியாம இருந்திருக்கும், டான் ஆகலாமா இல்ல கேங்ஸ்டர் ஆகலாமா இல்ல மீம் கிரியேட்டர் ஆகலாமா என்ன ஆகலாம்னு யோசிச்சிட்டே இருப்பாரு. இப்பதான் அவருக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும், பேசாம நம்ம ஏன் டேரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து நான் ஒரு டேரக்டர்ன்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுவாரு. அதோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, இவ்வளவு நாள் என்ன ஆகும்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தா இப்போ நீ இதுதான் சரி வரும், உன்னோட கதையே வந்து உனக்கு இதா இருக்கு, பேசாம நீ டேரக்டரே ஆகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோக்கு இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. இது இவ்வளவு நாள் லட்சியமே இல்லாம இருந்தது, இனிமே டேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. இப்பதான் காலேஜ்ல இருந்து வேற சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, வீட்ல தான் இருப்பாரு. அப்ப அவங்க அவர் கிளம்புறேன்னு சொல்வாரு, அவங்க அம்மா வந்து சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு கறி சோறு தான் ஆக்கி வச்சிருப்பாங்க. அவர் கரெக்டாக சாப்பிட்ற நேரம் அவங்க அப்பா வந்துருவாரு. சாப்பிட சொல்லுன்னு சொல்லுவார். அவர் உட்காந்துருவாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பையன் பண்ணி வச்சிருக்கான், என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா முன்னாடியே சொல்லுவார். அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார். அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா எனக்கு வந்து டேரக்டாக ஆகணும்னு ஆசை இருக்குப்பா, இவ்வளோ நாள் எதுவும் இல்லை, இப்போ தான் ஆசை வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். மரியாதையாக படிச்சு இன்ஜினியர் ஆக சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிடுவாரு. உடனே ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். அதோட பெரிய கலாட்டாவே ஆகி நிம்மதியா சாப்பிட கூட முடியாத மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோவும் கிளம்பி வந்துருவாரு. அதனால அவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதம் வந்துருது. சரின்னு சொல்லிட்டு இப்ப பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் வம்பு வளர்த்துட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து பேசவே மாட்டாங்க. அவங்க சோகமாவே வந்திருப்பாங்க. அப்போ வந்து நீங்க ஏன் தான் பேச மாட்டேங்கிறீங்க? பேசாம அவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நீ ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிப்பாங்க. உடனே ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போது உடனே ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப நான் வேணா அப்படின்னுவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு டான் மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு கிரஷ் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ என்னன்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அந்த பூமி இருந்தார்ல அவர் வந்து வைஸ் பிரின்சிபலா தானே இருந்தாரு. இப்ப அந்த பிரின்சிபல் முன்னாடி இருந்து பிரின்சிபல் போயிட்டாரு. இப்ப இவர் தான் பிரின்சிபல் அப்படின்னு இப்ப இவர் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஐயோ என்ன இப்ப இவர் பிரின்சிபலானா சும்மாவே ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப பயங்கரமான பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு. இனிமே சண்டை சொல்ல வேண்டாம் டைரக்டா அவர்கிட்டயே போய் சாரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிடுவாரு. நேரா பூமி கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா சார் இவ்வளவு நாளா எனக்கு எந்த லட்சியமும் இல்லாம நான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு ஒரு லட்சியம் கிடைச்சிருச்சு. நான் வந்துட்டு டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு அவர் வந்து சிரிப்பாரு. சிரிச்சிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து அசெம்பிள் பண்ணி நிக்க வச்சிருவாரு. நிக்க வச்சுட்டு இவர் எல்லாரும் முன்னாடி பேசுவாரு. அதாவது அவர் சாரி கேட்டாலும் அவர் இன்னும் மனசால திருந்தல அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப என்ன சொல்வாருன்னா இனிமே உங்களுக்கு இந்த காலேஜ்ல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டாவே நீங்க இருக்க வேண்டியதில்ல. எல்லாரும் ஃப்ரீயா இருக்கலாம். எல்லாரும் எல்லாரும் கூடயும் பேசலாம். ஐடி கார்டு போடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இவனை தவிர அப்படின்னு சொல்லிடுவாரு. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ மட்டும் படிக்கணும். நீ மட்டும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சட்டையில பட்டன் போடாம வருது. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு டிசிப்ளினாவும் இல்லாம இருந்தீனா உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். நீ இப்படி தான் இருக்கணும். நீ திருந்தி தான் ஆகணும். இல்ல நான் உன்னை திருத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து நீ ஆட்டம் போடுற. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்துட்டு பிரின்சிபலா ஆனா என்ன செய்வான் அப்படின்றத நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் பயங்கரமா இது பண்ணிடுவாரு. இன்னும் படிச்சு தான் ஆகணும்ன்ற கட்டாயம் வந்து ஹீரோக்கு வந்துரும். அவர் ஒரு மாதிரி எல்லா பட்டனையும் போட்டுட்டு நெத்தியில பட்டெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுவாரு. ஏதாச்சும் பண்ணுடானே நீ இப்படி இருக்கிறத எங்களால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற ஏத்தி விட்டுருவாங்க. அவருக்கு என்ன நான் படிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிக்கணும். அதாவது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் முதல்ல கூட படிக்கணும். இனிமே எந்த டீச்சர் வந்து சும்மா சுத்திட்டு கூடாது. எல்லார்கிட்ட போய் டவுட் கேளுங்க. 24 மணி நேரம் அவங்கள நீங்க வந்து டவுட் கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு புரியுற வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லவும் பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் வந்துட்டு இவர் போட்ட பிளான் அவருக்கு அப்படியே ஆப்போசிட் ஆற மாதிரி எல்லாரும் படிக்கணும்ன்ற பேர்ல எல்லாருமே டீச்சர்ஸ் சுத்தி சுத்தி டவுட் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ என் கிளாஸே இல்லைனாலும் பரவாயில்ல வேற வேற கிளாஸ் ஏன் நாங்க வேற கிளாஸ்ல இருந்து அறிவு வளர்த்துக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போய் இப்போ அவங்க பூமி கிட்ட போய் டீச்சர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒன்று பிளான் பண்ணா அவன் வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இப்போ ஒருத்தர் சும்மா இல்லை சார் தேடி தேடி வேற வேற டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களாம் வந்து டவுட் கேட்கறாங்க. எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. விடாம துரத்துறாங்க. அவங்கள பார்த்தாலே இப்போ நாங்கள் ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா இருந்துட்டே இருக்கும். அதனால இப்போ சூர்யா வந்து காலேஜுக்கு வர வச்சிருப்பாரு. ஒரு சாருங்களாம் ட்ரெஸ் போடுறாங்க அதே மாதிரி அவருக்கும் ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்திருப்பாரு. யாருக்கும் தெரியாம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறோம் இந்த காலேஜ்ல வச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்ல ரியலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த சீனியர் பசங்க இருக்காங்க ராஜு அவர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இவர் யார் இது புதுசா சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு எம்எல்ஏ எல்லாருக்கும் டவுட்டா வருது. அதனால பேசாம நான் சாரா இல்லாம ஸ்டூடெண்டா வாரி வேஷம் போட்டு இருக்கவான்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. நீ பேசாம இப்படி ஏறின்னு சொல்லிட்டு இவங்க செய்யற எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் கேமரா வச்சு அப்படியே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி ஃபுல்லா எடுத்துட்டே வருவாங்க. இது யாருக்குமே தெரியாம இருக்கும். இதுக்கிடையில ஹீரோட அப்பா இருக்காரு. ஹீரோ வீட்ல இருக்கும்போது அவர் ஒருத்தர் கூட்டு வருவார். அவர் மனநிலை சரியில்லாதவரா இருப்பாரு. அவர் கூட்டு வந்து அவங்க வைஃப் கிட்ட சாப்பாடு போட சொல்லுவாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது இருந்தாலும் வீட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் என்ன சொல்வாருன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவன் முனுசாமி அந்த மாதிரி பேர் சொல்லி அவரோட பையன் இவன் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. இப்ப பாரு எப்படி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்தா தலையை எட்டி பார்ப்பாரு. டைரக்டர் ஆகும்னு சொல்லி இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டா இப்படிதான் ஆக முடியும் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நம்மள தான் குத்தி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க புரிஞ்சுப்பாரு. அப்படியே இருக்கும்போது இவர் வேற மிச்ச சாப்பாடு நான் வீட்டுல போய் சாப்பிடுறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாரு. இப்ப அப்பா அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோக்கு அதுக்கு மேல ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வரல டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஸ்டாஃப்லாம் சொன்னதுனால இப்ப பூமி என்ன செய்வாருன்னா இப்ப நம்ம பேரண்ட்ஸ் கூப்பிடுறோம் எல்லார்கிட்டயுமே சொல்றோம் இனிமே அவங்க படிக்கணும் தான் ஆசைப்படுறாங்க படிக்கட்டும். இனிமே காலையில 6 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் காலேஜ் டெய்லி டெஸ்ட் நடக்கணும். ஃபெயில் ஆறவனுக்கு ரீ எக்ஸாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களை டார்ச்சர் பண்ணா நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம வர சொல்லி யார் அவங்களை வர சொன்னதுன்னு சொல்லிட்டு பூமி கேட்டுட்டே இருப்பாரு. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து நின்னுட்டு இருப்பாரு. பேரண்ட்ஸ்லாம் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்து ராதாரவி வந்து நிற்பாரு. என்ன பிரச்சனை சொல்லி கேட்கும்போது எங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க எதுவுமே புரியலன்னு ஒவ்வொருத்தரையாம கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க முடியும்னு பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஒரு 1.5 லட்சம் வந்து ஒரு ஆளுக்கா வாங்குறீங்க தனித்தனியா தானே எல்லார்கிட்டயுமே வாங்குறீங்க. அப்ப எல்லாருக்குமே தானே தனித்தனியா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்ப ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிறது வந்து புரிய மாட்டேங்குது. பசங்களுக்கு புரிஞ்சாதானே படிப்பாங்க பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராதாரவி என்ன சொல்வாருன்னா அப்ப டீச்சர்ஸ் வந்து இன்னும் குவாலிஃபிகேஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் வந்து டெஸ்ட் இப்ப டீச்சர்ஸ்லாம் டெஸ்ட் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ்லாம் டெஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டீச்சர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். எல்லாருமே எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்க அப்படி பதட்டமா இருக்கும். அவங்க எக்ஸாம் எழுதும்போது ஹால் டிக்கெட் அதாவது கொண்டு வர மறந்த ஐடி கார்டுலாம் போலனா சாப்பிட மறந்தீங்களா அப்படின்னு அவங்கள என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் அவங்க திரும்ப கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம் நேரத்துல வந்துட்டு முக்கியமான கொஸ்டின் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லும்போது கேட்கும்போது டீச்சர்ஸ்லாம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்பாங்க. நீ படிக்கிறது எல்லாமே முக்கியமானது எல்லாத்தையும் படி அப்படின்ற மாதிரி தனக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய இதாவே போயிடும். இதெல்லாம் சமாளிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சூரிய வர கூட்டு நீங்க வச்சிருக்காருல காலேஜ்ல அந்த விஷயம் வந்துட்டு இப்ப அந்த சீனியர் பசங்க இருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கேமராவை பிடிக்கிட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி அவங்க எல்லாம் ஐடியா பண்ணிடுவாங்க. இதை வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லவும் ஹீரோக்கு வந்து செம்ம கோமாகி அந்த சீனியர் எல்லாம் போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்து மிரட்டிட்டு இருப்பாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா இப்ப பூமி இருக்காருல அவர் வந்து சூரிய பிடிச்சு கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிப்பாட்டிடுவாரு. இப்ப எல்லாருமே சுத்திடுவாங்க. அதாவது காலேஜ்க்குள்ள ஒரு சாரா ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிடும். பேசிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு துப்பாக்கி எடுத்துருவாரு. துப்பாக்கி எடுத்த உடனே பொம்மை துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமி சொல்லுவாரு. உடனே அவர் டக்குன்னு ஏதோ ஒரு பல்பை பார்த்து சுடும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த உண்டிக்கோல் சொல்லுவாங்க அதை வச்சு அடிக்கும்போது கரெக்டா டப்புன்னு வெடிக்கும்போது ஒரிஜினல் துப்பாக்கின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே டீச்சர்ஸும் பயந்துருவாங்க. அப்படியே அவர் ரொம்ப இதா இருப்பாரு. வந்து டான் சொல்றது டான் தம்பி மிஸ்டர் தம்பி அப்படின்னு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அவ்வளவு மரியாதை கொடுக்குற மாதிரி அவர் பண்ணிடுவாரு. அதோட அவ்வளவு கெஞ்சுவார் என்ன சுற்றாதான் அப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டான் கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் துப்பாக்கி நம்ம கிட்ட இருக்கிறது டம்மி துப்பாக்கி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லவும் பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓடி வருவாங்க. இதுக்கிடையில பூமி வந்து பயந்துட்டு இருப்பாரு. அந்த துப்பாக்கியை மாத்துறதுக்காக வேகமா ஹீரோட ஃப்ரெண்ட் ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இவர் தடுத்து ஷூட் பண்ணும்போது
வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் மேல பட்டு அங்கேயே அவர் அப்படியே இறந்துருவாரு. அப்படியே பிளட்டா வெளிய போயிடுது. பார்த்தோன பூமிக்கு ஒரு மாரி ஆயிடும். டக்குனு அவர் ஃப்ரெண்ட எழுப்பி பார்ப்பாரு, எந்திரிக்க மாட்டாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, "சார் நீங்க போலீஸ்ட்ட சொல்லிருவீங்க சார். நீங்களும் செத்துருங்க சார்" அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன்டா எவ்வளவோ அந்த பூமி கெஞ்சுவாரு. அவர் ஆனாலும் ஹீரோ வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, சுடுறேன்னு சொல்லிட்டு இப்படி பயமுறுத்துவாரு பாருங்களேன். அப்ப டக்குனு வந்துட்டு இவர் எந்திரிச்சு நின்றுவாரு. அவர் ரொம்ப பயந்துருவாரு. ஆனா வந்து அது டம்மி துப்பாக்கின்னு சொன்ன உடனே, அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாரி எல்லாரும் சிரிப்பாங்க இப்ப பூமிய பார்த்து. இந்த கீழ இறந்து கிடக்கிற பையன வந்து நடிப்புக்காக தான் அவர் வந்து அந்த பிளட் மாரி வச்சு நடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன உங்களுக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கும். பார்த்தீங்களா, இது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது கொஞ்சம் ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிருவாங்க. இறந்து போன மாரி நடிச்சாரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இங்க பார்த்தீங்களா பிளட் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அத வச்சுட்டு அந்த தண்ணி பாக்கெட்ல வைக்கிறோம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, அதுல கால் வழுக்கி விட்டு இவர் திரும்ப சுட போகும்போது திரும்பவும் அவர் பயந்து ஒரு மாரி தடுமாறி கீழ விழுந்துருவாரு. பூமி இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு பெரடியிலேயே அப்படியே அடிபட்டுரும். அடிபட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவருக்கு இப்ப வந்து முடியாம போயிடும். ரத்தம் வந்து அப்படியே கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையாயிடும். இந்த வீடியோ வந்து லீக் ஆகி அது வேற காலேஜ் பேர் கிட்ட போன மாரி ஆயிடும். ஆனா இப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடும். நல்ல வேள அது கொஞ்சம் தப்பிச்சதுனால ஓகேவா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ராதாரவிக்கு பயங்கர கோவம் வரும். இதெல்லாம் நான் விளையாட்டுத்தனமான்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ போய் கெஞ்சுவாரு. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். என் மேல தான் தப்பு. என்ன வேணா எனக்கு தண்டனை குடுங்க அப்படின்னோனே, அவங்க எல்லாரையும் வந்துட்டு இது பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைங்க. இவன வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் குடுங்க இவன் மேல அப்படின்னு சொல்லிருவாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்ல தான் இருந்துட்டு இருப்பாரு. வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரும் இப்ப பூமி வந்து ஓரளவு வந்து ரெடி ஆகி வந்துட்டு இருப்பாரு. இதுக்கிடையில அவங்க அப்பா வந்து இவர திட்டும்போது, இந்த மாரி நீ டைரக்டர் ஆகுறேன், அது ஆகுறேன், இது ஆகுறேன்னு சொன்னதுனால தான் இவ்ளோ பிரச்சனை. நான் உயிரோட இருக்கும்போது வந்து இந்த மாரி பண்ற, அந்த மாரி பண்ற, இதுவரைக்கும் நீ இவ்ளோ அரியர் வச்சிருக்கன்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுருவாரு. திட்ட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, யோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ பேச ஆரம்பிச்சுருவாரு. பேசிட்டு கண்டபடி பேசுவாரு. நீ எல்லாம் ஒரு அப்பாவா? கீழ விழுந்தா என்ன தூக்காம சைக்கிள போய் தூக்குற? ஜுரம் வந்துட்டா அப்புறமும் ஸ்கூலுக்கு அனுப்புற. ஒரு நாள் கூட லீவ் போட வைக்க மாட்ற. அதாவது ஃபெயில் ஆயிடுச்சு சின்ன பிள்ளைல ஏதாவது ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா மொட்டை அடிக்கிற. எல்லாருமே என்ன மேத்ஸ் மொட்டை, சயன்ஸ் மொட்டைன்னு கிண்டல் பண்றது தான் இன்னும் என் நெஞ்சில இருக்கு. நீ எல்லாம் ஒரு அப்பாவா? சரியான சாடிஸ்ட் நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்னென்ன கேள்வியுமே அத்தனையுமே கேட்டுருவாரு. இதெல்லாம் கேட்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுவாங்க. ஹீரோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இந்த மாரி பண்ணிட்டு லேப்டாப்ப அவர் வந்து கோவத்துல உடைச்சு போட்டுருப்பாரு. அதோட அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அங்க லேப்டாப்ப தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து நோண்டிட்டே இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா கடையிலும் கேட்டாச்சு உடைஞ்சு போனத விட்டு வேலைய பாருன்னு. திரும்பவும் ஹீரோக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அது எடுக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவாகும்னா ரூ. 2,00,000 ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரூ. 2,00,000 எப்ப எப்படி புரட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருப்பாரு. இதுக்கிடையில ஹீரோட சொந்தக்காரங்க உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்ட்ட கேளுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ போய் ஒரு ரூ. 2,00,000 கடன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவர் வட்டி கடைக்காரங்கள்ட்ட அவங்களுக்குலாம் போய் கேட்டுட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயினும் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்ல. இப்ப இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேங்கிள்ஸ் கொடுத்து நீ இந்த மாதிரி இதை வச்சு நீ இதை யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்ப அந்த ஷார்ட் ஃபிலிம் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கௌதம் மேனன் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் வந்துரும். இது எப்படியாவது நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அம்மா இருக்காங்களா அவங்கள அனுப்பி வைப்பாங்க ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு திரும்ப காலேஜ்ல சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்துட்டு காலேஜ்ல வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. போராட்டம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில அவர் வந்துட்டு அந்த அவர் இருக்காருல்ல பூமி இருக்காரு அவரே வந்துட்டு பெருசா எடுத்துக்க மாட்டார். அவர் ரெக்கவர் ஆகி வந்திருப்பாரு. வந்துட்டு இப்ப பூமி தயங்கி தயங்கி ஹீரோ நிக்கும்போது இதெல்லாம் பரவாயில்லடா நானே உன்ன மாதிரி இருந்து தான் வந்திருக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நல்லபடியா இந்த அரியர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போற வழியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன மாதிரிலாம் நடந்துக்கிறோம். ஒரு டீச்சர்ஸ்ன்றது கூட எல்லாமே இவ்வளவு மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டோம். ஆனா இவர் இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ ஒரு மாதிரி கூனி குறுகி போய் உட்கார்ந்திருப்பாரு. அதெல்லாம் அவர் பூமி வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். நானும் உன் வயசுல இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அதை எடுத்துப்பாரு. பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாரு. ஹீரோக்கு ரொம்ப மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு இடையில தான் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக ஒரு பணம் ரெடி பண்றதுக்காக அந்த வட்டிக்காரங்க அவங்க இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால ஹீரோட அப்பா வந்து அவங்க அம்மா அனுப்புனார்ல அவங்க அம்மா வந்து வந்திருப்பாங்க. வந்துட்டு என்ன பேச்சு பேசுற நீ எவ்வளவு பேச்சு பேசுற உங்க அப்பா நீ அந்த மாதிரிலாம் கேட்கறனு ஹீரோக்கு அப்பலாம் கோவமா தான் வந்துட்டு இருக்கும். உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ வட்டி கடைக்காரன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அவரோடய போகணும். உனக்கு அதெல்லாம் நெருங்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா அதிகமா பாதுகாத்தாரு. இப்போ நீ இதுதான் ஆகப்போற நீ முடிவு பண்ணி வச்சிருக்கும் போது அதையே செய்யன்னு சொல்லிட்டு உன்ட்ட கொடுக்க சொல்லி இந்த பணத்தை கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக பணத்தை எடுத்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் வேற அவங்க நகையை வேற கொடுத்துருப்பாங்கல்ல ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பொண்ணு கிட்ட அந்த நகையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு அது என்ன அப்படின்றது கிளியரா நம்மளுக்கு கேட்காது. அப்படியே அங்க மியூசிக் போற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து பேசுற மாதிரியே இருக்கும். அவருக்கே மனசு உறுத்திட்டு அவங்க வந்து உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஞ்சி வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப ஹீரோக்கு மனசு உறுத்தி மறுநாள் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அவங்க அம்மா வாசல் பெருக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ உள்ள போகும்போது உள்ள போய் உட்கார்ந்திருப்பாரு. அவங்க அம்மா டீ போட்டுட்டு அவங்க அப்பா எழுப்புறதுக்காக உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் எழுப்பிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து எந்திரிக்க மாட்டாரு. உடனே டீ கிளாஸ் கீழ போட்டு அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ உறைஞ்சு போய் அங்கேயே உட்கார்ந்திருப்பாரு. என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் தான் இப்ப அவங்க அம்மா பேசினதெல்லாம் வந்துட்டு இப்பதான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அவங்க அப்பா வந்து என்ன பேசியிருப்பாருன்னா அந்த செம்பு வந்து நெலிஞ்சிருக்க செம்பெல்லாம் சரி பண்ணுவாரு. இந்த மாதிரி அவன் பேசுறது எனக்கு வருத்தம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா அவன் குழந்தை. அதாவது அவர் கண்ணுக்கு இன்னும் குழந்தை தான். அந்த பிள்ளைங்க வந்து இன்னும் குழந்தையா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒருத்தன் வந்து தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அதை செய்யணுன்றதுக்காக முயற்சி எடுக்கிறான் அப்பவே அவன் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவான். அவன் நல்லா வருவான். நாளைக்கு என்ன எல்லாரும் டைரக்டரோட அப்பான்னு கூப்பிடுவாங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை மாத்திப்பார். அந்த மாதிரி பேசுவாரு. அப்பதான் ஹீரோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ பிறந்தப்போ உன்னை தூக்கி கையில வச்சவர் வந்துட்டு எனக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு அதாவது என் பையனுக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு வரட்டும். எனக்கு வர சந்தோஷம் எல்லாம் என் பையனுக்கு வரட்டும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பையனுக்கு ஸ்டார்டிங்ல போய் ஸ்கூல்ல விட்டுருப்பாருல. ஸ்கூல்ல விடும்போது பாத்தீங்கன்னா இவர் அழுது தானே ஸ்கூல் போவாரு. அழுகும்போது 10 நிமிஷத்துல அவர் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசி ஜாலியா ஆயிடுவாரு. அவங்க அப்பா வந்து கால் கடுக்க வெயிலே நின்னு பையன் அலறானான்னு பார்த்துக்கிட்டே நிப்பாரு. அது இல்லாம சாயங்காலம் ஸ்கூல் விட்டு பையனை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. அதே மாதிரி புள்ள ஏதாவது அடம் பிடிச்சு கேட்கும்போது கூட இவர் அதட்டுவார். ஆனா வந்து அது வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவர் இருந்திருப்பாரு. அது கூடவே இன்னொரு புள்ள பெத்தா வந்து இவர் மேல பிரியம் குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு வேற புள்ளையே பெத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அவங்க அப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா அதாவது ஹீரோவே ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து ஒரு வேளையாவது நிம்மதியா சாப்பிட விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை கேட்கிற நீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கறி சோறு ஆக்கி போடுறாங்க அந்த கறியெல்லாம் யார் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது உனக்கு பிடிக்குமே உங்க அப்பா தானே அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அந்த ஈரல் போடுங்க என் பையனுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவர் வாங்குவாரு. உங்க அப்பா உனக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி கேட்டியே உனக்காக அவருக்கு எதுவுமே செய்யாம அவர் வாழ்ந்தார்ல அதுதான் அவர் உனக்காக செஞ்சது. உங்க அப்பாவை பார்த்திருக்கணும் உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியும் அவரோட பாதத்தை பாரு உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஹீரோ வந்து அவங்க அப்பா பாப்பாரு படுக்க வச்சிருப்பாங்க பாதத்தை பார்க்கும் அவ்வளவு வெடி போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறது அந்த பாதத்துல கட்டோன்னு ஹீரோ கால
அழுகை அடக்க முடியாத உடனே அப்பான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டே இருப்பாரு. ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப அவரால தாங்க முடியாது நினைச்சு ரொம்ப அழுவாரு. அப்ப அவர் மருதாணி மாதிரி தலையில தேய்க்க சொல்லுவாங்க. அப்ப தேய்க்கும் போது உன்னை நான் வந்து இந்த வயசு வரைக்கும் நான் தொட்டு பேசுற தூரத்துல கூட நான் இருந்தது இல்லையாப்பா, இப்ப முத தொடும்போது இந்த மாதிரி சொல்லலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே அழுவாரு. இந்த விஷயத்துல நான் இங்க ஒன்று சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னா வந்துட்டு, சரி நம்ம வந்துட்டு வளர்ந்துறோம். ஆனா வந்துட்டு பெத்தவங்களை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நம்ம குழந்தைங்க தான். அவங்க எல்லா வயசுல நம்மள அதட்டுற மாதிரி தான் அதட்டிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம வாய், அதாவது நம்ம வாய் பேசுறோம் அப்படின்றது வெளி உலகத்துல நம்மளுக்கு தேவைதான். அதை வந்து பெத்தவங்க கிட்ட அது வந்து ஒரு திறமையா நம்ம காட்டுறது ரொம்ப தப்பு. இங்க என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு, அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க கிட்ட வந்து மனசு உடையிற மாதிரி பேசணும் அப்படின்னா அவங்க அந்த மனசு வந்து வெடிச்சிரும். அதுதான் அவங்க இறந்து போறது, அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம. இப்போ ஹீரோட அப்பா வந்து என்னதான் அவன் குழந்தை அப்படி பேசணும்னு நினைச்சாலும், அவர் பேசின அந்த வார்த்தை, அவர் எதிர்த்து பேசினது, ஒரு குரல் உயர்த்தது வந்து ஹீரோட அப்பாவால ஏத்துக்க முடியல. அதுலதான் ஒரு மனசு நொந்து தான் அவர் இறந்து போயிரு. அப்படித்தானே வருது. அதனால வந்துட்டு ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க. மெயினா குறிப்பா பெத்தவங்கள, உங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட் யாரா இருந்தாலும் மனசுல இருக்கிற மாதிரி பேசாம இருக்கிறது நல்லதா இருக்கும். அதோட இதெல்லாம் ஃபிளாஷ்பேக்லாம் முடிஞ்சிரும். இப்போ ஹீரோ ஒரு நல்ல டைரக்டர் ஆயிருப்பாரு. கார் ஓட்டிட்டு வர வழியில பாத்தீங்கன்னா யானெல்லாம் வரும், எல்லாத்தையும் முடியடிச்சிட்டு இப்போ காலேஜுக்கு வந்துருவாரு. இங்க பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டிங்னு கேட்கும்போது இப்பதான் உள்ள போனாரு டேரக்டர். அவன் டேரக்டர் இல்லடா, அவன் இப்பதான் டிகிரியா வாங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அதோட பாத்தீங்கன்னா நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இவன் தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அதோட ஆனா வந்து நல்லா வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நாளா கூப்பிட்டு வரவே இல்லை, இப்போ வந்தாதான் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும், டிகிரி கிடைக்கும்னு சொன்னதுனால இப்போ வர வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பேச சொல்லுவார். ஹீரோ வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அதோட இப்போ ஹீரோ பேசும்போது என்ன சொல்வாருன்னா, காலேஜில் படிக்கும்போது பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேசுறது, அந்த சீட்டிங் பண்றது, படிக்காம இருக்கிறது, டீச்சர்ஸ் வம்பு வளர்க்குறது, அவமரியாதையா நடந்துக்கிறதெல்லாம் வந்து நம்மள டான் தான் நம்மளுக்கு நினைக்க தோணும். ஆனா அதெல்லாம் கிடையாது. பெத்தவங்களையும் டீச்சர்ஸையும் எப்போ நம்ம மதிக்கிறோமோ அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கை வந்து உயரும் அப்படி இப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. நம்மளுக்கு வந்து எங்க அப்பா வந்து என்ன அதட்டுறது அப்படிதான் தெரிஞ்சது. ஆனா இப்பதான் நான் அதை கவலைப்படுறேன். அதனால அப்பா அம்மா உயிரோட இருக்கும் போதே வந்து நீங்க உங்களை திருத்திக்கோங்க. நீங்க திருந்துற நேரம் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு. அதோட அந்த சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவார். பூமின்ற அவர் வந்து நான் ரொம்ப இது டார்ச்சர் பண்ணிருக்கேன், அவர் இந்த கேஷுவலா எடுத்து என்ன மன்னிச்சு எனக்கு இந்த நிலைமைக்கு வரதுக்கு அவர் ஹெல்ப் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாரு. அப்புறமா அப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அப்படியே நல்லா வந்து நிக்கிற மாதிரி, ஒரு பேசுறதுக்குலாம் கை தட்டுற மாதிரி தெரியும். அதை பார்த்தா அவருக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப கவலைப்படுவாரு. அது மாதிரி ரொம்ப ஜாலியா ஆரம்பிச்ச படம் வந்து ரொம்ப எமோஷனலா முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம்.